ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கார்டனை ஒரு சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு விசிட் நம்ம கார்டனை ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு விசிட் பார்த்துடலாம். இந்த இருவாச்சி மல்லியை பற்றி நேற்று போட்டிருப்பேன். இருவாச்சி மல்லி வளர்ப்பு முறை, அதை எப்படி வளர்க்கணும், அதை எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதனோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி போட்டிருப்பேன். அதனோட தொடர்ச்சி தான் இது. அது இருவாச்சி மல்லி அந்த சைடு தொட்டியில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பாரிஜாத செடிங்க. பாரிஜாத செடி நல்ல மரமாயிருச்சு. சின்ன செடி தான் வாங்கிட்டு வச்சேன். அப்போ நான் வாங்கிட்டு வரும்போது 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சேன். கிட்டத்தட்ட வச்சு ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவ்வளோ ஒரு பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு. நாங்களும் ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வளர்ந்து இவ்வளோ உயரம் இருக்குது. ஆனாலும் என்னன்னு தெரியல, இப்போ கட் பண்ண மனசு வர மாட்டேங்குதுங்க. கீழே மட்டும் அடியில் மட்டும் சுற்றி கட் பண்ணி விட்ருவோம். மேலே அப்படியே தான் விட்டுருக்கோம். நல்லா இருக்குது. இந்த இருவாச்சி மல்லி இப்போ சீசன் பாருங்கள். ஆடி மாதத்தில், வைகாசி மாதத்துலேருந்து சீசன் நினைக்கிறேன். தினமும் பூத்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு பூத்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் பேஜ் நல்ல பேட்ச் நல்ல நிறைய மொட்டுக்கள் வச்சு பூத்துருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தோட்டத்தை அப்படி கிராஸ் பண்ணி வாசலுக்கு நேராக தான் வச்சுருக்கேன். நான் ஒரு 6-7 தொட்டியில் வச்சுருக்கேங்க. தொட்டி கிடையாது, அந்த நம்ம வாட்டர் கேன், தண்ணி கேன் 20 லிட்டர் பக்கெட் இருக்கு இல்லையா, 20 லிட்டரா 25 லிட்டரான்னு தெரில, அந்த பக்கெட்டை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது ஒரே ஒரு செடி தான் இது வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு செடியிலேருந்து தான் இவ்வளோ செடிகள் உருவாக்கி அந்த கட்டிங் போட்டு அதாவது கட் பண்ணி போடும்போது தூக்கி கீழே போட மாட்டேன். அதை இன்னொரு பக்கெட்டுக்குள்ளே பதிச்சு வச்சா ஒரு 4-5 இது கிளையாக சேர்த்து பதிச்சு வச்சோன்னா எதுவாக 1-2 காஞ்சிட்டா கூட 1-2 வந்துடும். அப்படித்தான் இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கத்து இதை வச்சுருக்கிற செடிகளை மட்டும்தான் காமிக்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை இன்னொரு நாள் காமிக்கிறேன். இது இன்னைக்கு பறித்த என்னது இருவாச்சி பூக்கள் தாங்க இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பாரிஜாத செடியில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு. ஏன்னு கேளுங்க, இது இந்த ஏப்ரல் மேக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பூத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில் கொஞ்சம் நெஞ்சம் வெயிலாக போட்டுச்சு. ஏகப்பட்ட வெயில் போட்டுச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு வெயில். அந்த வெயிலில் பார்த்தா அந்த மொட்டுக்கள்லாம் கறி கீழே விழுந்துருச்சு. ரெண்டாவது சீசனும் கிடையாது. மார்கழி அந்த சீசனில், பனி சீசனில் நிறைய பூக்கள் வரும். ஏப்ரல் மேக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூக்கள் இந்த பாரிஜாத செடியில் பூத்துருக்கு. நிறைய பூக்கள் இன்னைக்கு வந்திருக்குங்க. ஏகப்பட்ட மொட்டுக்களும் இருக்குது, ஏகப்பட்ட பூக்களுமே இருக்குது. ஏப்ரல் மேக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பூக்கள் பாரிஜாத செடியிலேருந்து பறிக்கிறேன். நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு நல்லா மலர்ந்துடும். அதனால் நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. கொஞ்சம் நல்லா மலர்ந்த பூக்களை மட்டும் நல்லா பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் பாருங்கள், அந்த பறிக்காத பூக்கள்லாம் நாள் பறிக்காமல் விட்டுட்டோம்னா அரை நாள் மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால் பறிச்சிடணும். மேக்ஸிமம் 8:30 வரைக்கும் பறிப்பேன். மேலே இருக்கிற பூக்கள்லாம் எனக்கு அவ்வளோவா எட்டாது. அதனால் விட்டுருவேன். மொட்டுக்களாக இருக்கிறதெல்லாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ஓகே, இன்றைக்கி பறித்து எடுத்த பூக்கள்லாம் இவ்வளோதாங்க. கொஞ்சம் அதாவது இருவாச்சி மல்லிங்கிற அடுக்கு மல்லி, அப்புறம் பாரிஜாதம். இந்த இருவாச்சி மல்லி செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னா, அந்த காய்கறி கழிவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு சுடு தண்ணியில் போட்டு ஒரு நாள் நல்லா மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சுட்டு அது நல்லா ஒரு அந்த இதெல்லாம் இறங்கிரும், எசன்ஸ் எல்லாம் இறங்கினோன்னா மறுநாள் நல்லா ஆற விட்டுட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதை நல்லா ஒரு பெரிய பக்கெட்டில் நிறைய தண்ணியோடு கலந்து எல்லாத்துக்கும் அள்ளி ஊற்றி விட்டுறலாம். அதுவும் நல்லா செடி பளிச்சுன்னு நல்லா வளர்கிறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். சில பேர் கடலை புண்ணாக்கு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் வைக்கிறது கிடையாதுங்க. காய்கறி கழிவு அந்த மாதிரி தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை மறுநாள் ஆற வச்சு தண்ணியோடு கலந்து ஊற்றுவேன். அப்புறம் அந்த காய்கறி கழிவெல்லாம் போட்டு ஒரு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அதை நல்லா மக்கின உடனே எடுத்து போடுவேன். அதுக்கப்புறம் மாட்டு சாணத்தில் உள்ள எரு இருக்குது பார்த்திங்களா, அது எங்கள் பக்கத்து வீட்லேயே ஒரு வீட்டில் இருக்குது. அதை வாங்கிட்டு மாதத்தில் ஒரு வாட்டி அந்த வேர் பகுதியை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எருவெல்லாம் போட்டுருவேங்க. அவ்வளோதாங்க நான் கொடுக்குற உரம். பெருசாக இதுக்கு காசு செலவு பண்ணிலாம் எந்த உரங்களும் கொடுக்கறதில்ல. நான் இந்த மாதிரி தான் உரங்கள் கொடுக்குறேங்க.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.